அவன் வந்துட்டான், திரும்பவும் வந்துட்டான் என்று பதட்டத்தோடு சொல்ல ஆரம்பித்தார். என்ன சொல்ற என்று அந்த பெரியவர் கேட்க, விக்ரம் மறுபடியும் வந்துட்டான் என்று கோவிந்த் கிருஷ்ணா சொன்னதும் அந்த பெரியவரின் கண்கள் அகல விரிந்தது. என்ன சொல்ற என்று அவர் கேட்க, ஆமா, அவன் கையில நம்ம பெரியவரோட கார்டு இருந்தத நானே என் கண்பட பார்த்தேன் என்று அவன் சொல்ல, அதை கேட்ட அந்த நபரின் அதிர்ச்சி இன்னும் அதிகமானது. என்னது, கிரீன் கார்டா? இது எப்ப நடந்துச்சு? அதை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை என்று அதிர்ந்து போன முகத்துடன் கோவிந்தை பார்த்து கேட்டார் அந்த நபர். விக்ரம் திடீர்னு இப்போ பாம்பேக்கு வந்திருக்கானா? இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் நிச்சயமா இருக்கும் என்று கோவிந்த் கூறினார். இத்தனை நேரம் பெரியவர் கொடுத்த பெண்டன் கார்டு விக்ரம் கைக்கு எப்படி வந்தது என்பதை பற்றி யோசித்து குழப்பத்தில் இருந்த கர்ணனுக்கு ஏனோ அவரையும் அறியாமல் விக்ரம் மீது அதிக அளவு கோபம் வந்தது. அதனால் கோவிந்தின் வார்த்தைகளில் குறுக்கிட்டவர், அவன் வந்தா வரட்டும், வராமலும் போகட்டும், அதனால நமக்கு என்ன? நம்ம சைட்ல இருக்கிற யாராவது அவனை ஹர்ட் பண்ணணுமா என்று கேட்டார் கரண். விக்ரம் இங்கு வந்தால் என்ன பிரச்சனை நடக்கும் என்று அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்னன்னா இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க சொல்ற மாதிரி இது ஒன்றும் சாதாரண விஷயமே கிடையாது. உண்மையாவே பெரியவரோட ஆதரவு அந்த விக்ரமுக்கு இருக்கு. ஸோ அந்த வகையில ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளு தான். பயங்கரமான பின்னணி இவன் கைக்கு பின்னாடி இருக்குது. நான் அவங்கிட்ட பேசுறப்பவே அந்த தனி திமிர் இருக்கிறது எனக்கு ரொம்ப கிளியராகவே தெரிஞ்சிச்சு. அவன் இப்போ எதுக்காக பாம்பே வந்திருக்கான் அப்படின்னு தான் எனக்கு கிளியராகவே தெரியல. ஆனால் நிச்சயமாக அவன் பணத்துக்காகவோ சொத்துக்காகவோ இங்கே வரல. அவனுக்கு அதெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் அவன் வந்ததுக்கான ரீசன் வேற ஏதோ முக்கியமான பயங்கரமான விஷயமா இருக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அஜய்க்கு இப்போ இந்த விக்ரமோட ஆதரவு நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அஜய்க்கு விக்ரம் மேலே ரொம்ப நிறைய கேரிங் இருக்கு. இந்த விஷயம் எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே தெரியும் என்று கோவிந்த் கூறினார். என்னது, அஜய்க்கு விக்ரம் ஆல்ரெடி தெரியுமா? விக்ரமோட ஆதரவு அஜய்க்கு இருக்குதா என்று அதிர்ச்சி நிறைந்த முகத்தோடு கேட்டான் கரண். அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி நிறைந்த விஷயங்களாக கேட்ட கரணின் உடலில் வியர்வை துளிகள் வேகமாக தோன்ற ஆரம்பித்தது. ஆமாண்ணா, அஜய்க்கு ஆல்ரெடி விக்ரம தெரியும். அது ரொம்ப பெரிய கதை. ஸ்டார்டிங்கில் விக்ரம் சென்னையில் அவனோட இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணப்போ விஜய் நம்ம கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோட பொறுப்பாளராக இருந்தான். அப்போ தான் இந்த விக்ரம் அஜயை மீட் பண்ணியிருக்கான். அது மூலமாக தான் இவங்க 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் உருவாச்சு. சென்னையில் விக்ரமுக்கு அஜய் நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கான். அப்போது இதெல்லாம் அஜய் ஆரம்பத்தில் சென்னையில் இருந்தப்போவே இருந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போ பிரச்சனை வரும்போது தானே என்கிட்ட வந்து சொல்கிற என்று சிரித்து கொண்டே அவனை பார்த்து ஏளனமாக கேட்டான் கரண். என்னை மன்னிச்சிடுங்கண்ணா, என்னோட அலட்சியம்தான் என்று தலை குனிந்தவாறு கரணிடம் மன்னிப்பு கேட்டார் கோவிந்த். தொடர்ந்து அவர், உங்களுக்கு தெரியுமாண்ணா, பெரியவரை பற்றி அப்பா நிறைய டைம் நம்மளை வான் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் விக்ரம் இப்போ தனிப்பட்ட முறையில் இப்படி இங்கே வருவான்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை என்று கோவிந்த் கூறினார். அவனது வார்த்தைகளை கேட்ட கரண் மனது யோசிப்பது அனைத்தையும் நிறுத்தியது. என்ன சொல்வது, என்ன பேசுவது எதுவுமே தெரியவில்லை. அதற்கெல்லாம் பதிலாக அவரிடம் இருந்து கோபமும் எரிச்சலும் மட்டும்தான் தோன்றியது. இந்த விஷயத்தை பற்றி நான் கவலைப்படுறதா இல்லை என்று கரண் சொன்னார். அவன் சொல்வதை கேட்ட கோவிந்த் அவரை குழப்பத்துடன் பார்த்தார். என்ன அப்படி பார்க்க? கோவிந்த் கிருஷ்ணா சொல்ல அதை கேட்ட கரணுக்கு இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. அதே சமயம் அவர் சொன்ன வார்த்தைகளால் கரணுக்கு கோபம் வந்தது. என்னது, இந்த விக்ரம் அவ்வளவு பெரிய ஆளா? கிருஷ்ணா ஃபேமிலியில் இருக்கிற எல்லா சீனியர் பீப்புளையும் அவன் மீட் பண்ணணுமா? அதுவும் எல்லாரும் கண்டிப்பா இருக்கணுமா? எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்குற அளவுக்கு இவனுக்கு தகுதி இருக்குதா என்ன? பெரியவர்கிட்ட இருந்து அவன் நிறைய திறமையை கற்றுக்கிட்டாலும் அதனால நமக்கு என்ன பயன்? அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு நம்ம இப்படியெல்லாம் இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த சின்ன வயசுலேயே அவனே எல்லா அதிகாரத்தையும் கையில் எடுத்துக்குவான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதை எப்படி நான் ஏற்றுக்க முடியும் என்று மனதிற்குள் நினைத்தார் கரண். அண்ணா, விக்ரம நம்மளால் அவ்வளவு சீக்கிரமாக இக்னோர் பண்ண முடியாது.
பெரியவரை பற்றின உண்மை ஐடென்டிட்டி தெரியலனாலும் அவர் ரொம்ப பவர்ஃபுல்லானவர்னு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்பா நம்மக்கிட்ட இதை பற்றி நிறைய தடவை சொல்லியிருக்கிறாரு. அதனால நாம் எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது தான் நல்லது. சீனியர் பீப்புளை பார்க்குறதுக்காக இங்கே வரணும்னு சொன்ன விக்ரம நம்ம அப்பாவையும் மீட் பண்ணணும்னு சொன்னான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது என்று கோவிந்த் கிருஷ்ணா கேட்க, என்னது அப்பாவை மீட் பண்ணணும்னு சொன்னானா என்று கரண் ஷாக் ஆனான். கோவிந்த் கிருஷ்ணா சொன்னதை கேட்ட கரணின் மனதிற்குள் அடுத்தடுத்து கேள்விகளும் குழப்பங்களும் தோன்ற ஆரம்பித்தது. கோவிந்த் தொடர்ந்து, பெரியவர் கொடுத்த கிருஷ்ணா ஃபேமிலிக்கு சொந்தமான அந்த பெண்டன் கார்டு அவன் கையில் இருக்குது. ஸோ அவன் நினச்சா இப்போ கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மொத்தத்துக்குமே ஓனர் ஆக முடியும். அவனை எதிர்த்து எதுவுமே நம்மளால் பேச முடியாது. அந்த கார்டு அவன் கையில் இருக்கிற வரைக்கும் அவன்தான் பவர்ஃபுல்லான ஆள். அவன் சொன்னால் எந்த மறுப்பும் இல்லாமல் இப்போ நாம் இருக்கிற இடத்துல இருந்து நகல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நம்ம பிளான் எல்லாமே மொத்தமாக ஸ்பாயில் ஆகிடும் என்று தீவிரமாக கூறினார். நீ சொல்கிறத யோசித்து பார்த்தா எனக்கும் அப்படி தான் தோணுது என்று சிறிது நேரம் யோசித்த கர்ணனின் கண்கள் ஒளிர்ந்தது. அவர் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனித்த கோவிந்த் என்ன என்பதை போல் பார்த்தார். அப்பாவை மீட் பண்ணுறான்னா நிச்சயமாக அவன் அந்த பெண்டன் கார்டு வச்சு தான் ஏதாவது பேசுவான். ஸோ அப்பா அவனை பற்றி எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்காக நிச்சயமாக மலையில் இருந்து தான் ஆளுங்களை வர வைப்பார். இது எனக்கு உறுதியாக தெரியும். மலையிலிருந்து ஆள் வர வச்சு அவங்க மூலமாக விக்ரம சோதனை செஞ்சு பார்த்தா மட்டும்தான் விக்ரம் உண்மையான திறமையோடு இருக்கிறானா இல்லையான்றது கண்டுபிடிக்க முடியும். நம்ம அப்பாவுக்கு அதை தவிர வேற வழி எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம இதவே நமக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையாக மாற்றிக்கலாம். அப்படின்னா மட்டும்தான் நம்ம இப்போ போட்டிருக்கிற எந்த ஒரு பிளானுக்கும் பாதகம் வராது. அதே சமயம் விக்ரமையும் அசால்ட்டா நம்மளால சமாளிக்க முடியும் என்று கரண் சொல்ல, கோவிந்திற்கும் கரண் சொன்னது சரியான யோசனையாக தான் தோன்றியது. அப்போ நாம இதை பத்தி இம்மீடியட்டா மெசேஜ் அனுப்பிடலாமா என்று அவர் கேட்டார். நானே அதுக்கான ஏற்பாடு பண்றேன். மலையிலிருந்து 2 பேரை நான் இங்க வர வைக்கிறேன். அவனால என்ன செய்ய முடியும்னு பார்க்கலாம். சப்போஸ் ஏதாச்சும் கொஞ்சம் திறமை இருந்துச்சுன்னா அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ண பார்க்கலாம். இல்லை உண்மையாகவே நிறைய திறமை இருந்துச்சுன்னா அந்த சமயத்தில் நாம் வேற மாதிரி தான் காயை மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். கோவிந்த், அந்த மாதிரி டைமில் நாம் ஒரு சில விஷயத்தை சீக்கிரமாக அடுத்தடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீ அந்த டைமில் எனக்கு நியாயமாக கோஆப்ரேட் பண்ணணும். உனக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு என்று பீடிகையோடு சொன்னார் கரண். நிச்சயமாண்ணா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. கூடிய சீக்கிரத்தில் மலையிலிருந்து நம்ம ஆளுங்களை வர வைங்க. அவங்கிட்ட எந்த அளவுக்கு திறமை இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுப்போம் என்று சொன்ன கோவிந்தின் மனதிற்குள், இது 2ல் எது நடந்தாலும் நிச்சயமாக விக்ரமா நான் பழி வாங்கியே தீருவேன். அத்தனை பேர் முன்னாடி எந்த அளவுக்கு மோசமாக நடத்திட்டான். இதனால் என் பொண்ணோட வாழ்க்கை பற்றி அவன் நினச்சி பார்க்கவே இல்லை என்று விக்ரம் மீது கோபத்தை இன்னும் அதிக அளவு வளர்த்து கொண்டார் கோவிந்த். அதே சமயம் இங்கே பாம்பேயில் இருக்கும் கோஹினூர் பிஸ்னஸ் பார்க் பகுதியில் உள்ள பிரபலமான மினர்வா கஃபே ஒன்று உள்ளது. இது பன்னாட்டு நிறுவனத்தால் நிறுவப்பட்ட ஒரு கஃபே. இது முக்கியமான பிஸ்னஸ் வட்டாரத்தில் உள்ளவர்களுக்காகவே என்று பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இடம். அந்த இடத்திற்கு டாக்ஸியில் வந்து இறங்கிய சுரபி ஃபோனில் யாரையோ அழைத்தாள். சுரபி பாம்பே யூனிவர்சிட்டியில் தான் தனது டிசைனிங் காலேஜ் படிப்பை முடித்திருந்தாள். அப்பொழுது காலேஜிலேயே அவள்தான் டாப்பர். ஆனால் படிப்பு முடிந்ததுமே தன் தாத்தா சொன்னதால் சென்னைக்கு சென்றுவிட்டு அவர்களுடைய சொந்த கம்பெனியில் சேர்ந்தாள். அவளுக்கு அவளுடைய தாத்தாவை மிகவும் பிடிக்கும். அவளுக்கு டிசைனிங் பற்றிய வேலை அனைத்தையும் அழகாக கலைநயத்துடன் சொல்லிக் கொடுத்தவர் அவர்தான். அவளை மேலும் மேலும் மேலே கொண்டு வர வேண்டும் என்று அவள் தாத்தா விரும்பினார். அவள் அந்த தாத்தா சொல்லிக் கொடுக்கும் அனைத்தையும் கவனமாகவும் சீக்கிரமாகவும் கற்றுக்கொண்டதால் அவருக்கு அவள் மீது அதிக அளவில் நம்பிக்கை இருந்தது. ஆனால் சுரபி வேலைக்கு சேர்ந்து சில நாட்களிலேயே ராதாகிருஷ்ணன் உயிரிழந்து விட்டார். அவர் சொல்லிக் கொடுத்ததை வைத்தும் தனக்குள் இருக்கும் நாலேஜை வைத்தும் சுரபி வேலை செய்து கொண்டிருந்தாள். அதனால் அவளால் ஓரளவிற்கு மட்டுமே புருஷோத்தமன் கம்பெனியை மேலே கொண்டு செல்ல முடிந்தது. இப்படி ஒரு டிராஜடியான சூழலால் நண்பர்கள் பற்றி முழுவதுமாக மறந்துவிட்டாள். விக்ரமுடன் பாம்பேக்கு வரும்பொழுது கூட அவளுக்கு அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் பற்றின ஞாபகம் வரவே இல்லை. எதிர்ச்சியாக தன் தோழி ஒருத்தி கால் செய்ய அவளிடம் பாம்பேயில் இருப்பதாக சொன்ன பின்புதான் அவர்களுடன் இந்த மீட்டிங்கிற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. அதற்காக தான் இப்பொழுது இந்த கஃபே முன்பு வந்து இறங்கினாள் சுரபி. அதன்பின் அந்த இடம் முழுவதும் நண்பர்கள் கூட்டம் ஒன்று கூடி அந்த இடத்தை கலகலப்பாக்கியது. அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அனைவரையுமே பார்ப்பதற்கு அவர்கள் அனைவருமே மிகவும் ரிச்சானவர்கள் போலதான் இருந்தார்கள். நண்பர்கள் கூட்டத்தில் ஒருவன் சுரபியை பார்த்து, சுரபி, ஆரம்பத்தில் காலேஜில் இருந்தப்போ நீ எந்த அளவுக்கு சிம்பிளாக இருந்தியோ அதே அளவுக்கு சிம்பிளிசிட்டியை தான் இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்க போல
என்று சொன்னான். அவனுக்கு பதில் ஏதும் பேசாது புன்னகை ஒன்றை மட்டுமே பதிலாக கொடுத்தாள். ஆமா சுரபி, இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று ஒரு பெண் கேட்க, நான் காலேஜ் முடிச்சுட்டு டைரக்டா போய் எங்க கம்பெனில ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் அதுல ரொம்ப தீவிரமா இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்று புன்னகை முகத்துடன் அவள் சொல்ல, சூப்பர் சுரபி, ஆனா உன்னை பார்த்தா இன்னும் டெவலப் ஆகாத மாதிரியே இருக்குது. இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்தல, எல்லாரும் எந்த லெவலுக்கு பாப்புலரான ஆளா இருக்காங்கன்னு. பட் நீ மட்டும் ஏன் இன்னும் சிம்பிளா இருந்துகிட்டு இருக்க? காலேஜில் நீ தான் ரொம்ப டாப்பரானவ. பட் ஏன் இப்படி? நான் வேணும்னா உனக்கு ஒரு ஐடியா சொல்லட்டா என்று சொன்ன ஒருவன், நீ வேணும்னா இதோ நம்ம மேக்னா கிட்ட ஹெல்ப் கேளலாம். நிச்சயமா அவ உனக்கு ஹெல்ப் பண்ணுவா. அவ கிருஷ்ணா ஃபேமிலி பொண்ணு தான். அவங்க கம்பெனில ஏதாவது உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுப்பா. அவங்க கம்பெனில சேர்ந்தா உன்னோட எக்ஸ்பீரியன்ஸும் நல்ல லெவலுக்கு வரும் அண்டு உனக்கு அதிகமான வருமானமும் அங்க கிடைக்கும் என்று அந்த பெண் சொன்னாள். மேக்னா பார்ப்பதற்கு மிடுக்கான உடையுடன் அதிக பணத்திமிருடனும் அதே சமயம் பார்ப்பதற்கு மிக அழகாகவும் தெரிந்தாள். ஹாய் சுரபி, நானும் உன்னை பத்தி ரீசெண்டா நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, நீ இப்போ எங்க இருக்க? இவ சொன்ன மாதிரி தான், நீ இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ல இருந்து கஷ்டப்படுறதை விட எங்க ஃபேமிலி மாதிரி ரொம்ப பாப்புலரான ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணி உன்னுடைய கரியரையும் ஃபைனான்ஸையும் நிறைய டெவலப் பண்ணிக்கலாம் இல்லையா? நாங்க எல்லாரும் சொந்த கார்ல வந்து இறங்கினப்போ நீ மட்டும் சாதாரண டாக்ஸில வந்து இறங்குற. இதுவே நீ எந்த லெவலுக்கு லோக்கலா இருக்குன்னு ரொம்ப நல்லாவே தெரியுது என்று மேகனா சிரித்துக் கொண்டே சொன்னாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.